ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் நாள் 8/4/2026 புதன்கிழமை. நமக்கு புது வருஷம் பிறப்பதற்கு இன்னும் ஒரு 6 நாளில் புது வருஷம் மலர்ந்து விடுகின்றது. புது வருஷம் பிறக்க இருக்கிறது. இப்போ இந்த நடக்கிற வருஷம் விஸ்வாவசு. அடுத்து மலர்கின்ற புது வருஷம் பராபவ என்கின்ற நாமத்தோடு புது வருஷம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை 14/4/2026 புது வருஷம் மலர்கின்ற இன்று இந்த புதன்கிழமை புதவாரம் என்கின்ற சிறப்பான நாள். இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இந்த புதவாரம் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஒரு சிறப்பு இந்த புதன்கிழமை அமைந்தால், ஒரு கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், ஒரு திருமண வைபவமாக இருக்கட்டும், அல்லது ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், ஒரு உபநயனமாக இருக்கட்டும், எதை செய்கின்ற பொழுதிலும் இந்த புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு தனித்துவமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள். அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொன்னார்கள். அது அமைவது கஷ்டமாக இருக்கும். அவ்வாறு திதி வார நட்சத்திர யோகரணங்கள் எல்லாம் சேர்ந்து வருகின்ற பொழுது இந்த வாரம் கிழமையும் சேர்ந்தால், புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. இவ்வாறு நாம் அதனை சிந்தனைக்கு கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு திருமணம் செய்யப்படுகின்ற பொழுது நம்மில் பலர் நாம் திருமணம் செய்ய ஆயத்தம் செய்துவிட்டு நாள் பார்க்கிறதுக்கு செல்லுகின்ற பொழுது, அது பெண் வீடாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் சரி, முதல்ல சோதர இடத்துல கேட்குறது, எங்களுக்கு ஒரு சனிக்கிழமை நாள் பாருங்கோ, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் பாருங்கோ, விடுமுறை நாள் பாருங்கோ. ஆரம்பத்திலே வாயிலே சனி என்று வந்துவிடும். சனிக்கிழமை, சனியில் கல்யாணம் பண்ணினா ஞாயிறு லீவு எல்லோரும் நின்று போகலாம் என்று இப்படியே பேசிக்கொள்ளும். இந்த வார்த்தைகள் வலு கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. சனிக்கிழமையில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. இது கல்யாணத்துக்கு போய் நாங்கள் கேட்குறதே சனிக்கிழமை நாள் பாருங்க. சனிக்கிழமை கல்யாணத்தை வச்சா வாரவங்க எல்லாம் நின்று ஞாயிற்றுக்கிழமை லீவு முடித்து போவாங்க என்ற எண்ணம். இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய உறவு வரணும், சித்தப்பா வரணும், மாமா வரணும், அத்தை வரணும், அக்கா வரணும், அண்ணா வரணும், வெளி ஊரில் இருக்கிறவர்களும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வரணும், அவர்களுக்காக செய்வதல்ல திருமணம். திருமணம் என்பது அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் அவருடைய நட்சத்திரத்துக்கு இந்த நேரம், இந்த கிழமை, இந்த திதி இவையெல்லாம் பொருந்துகிறதான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குற இப்போ நாங்கள் கன பேர் விட்டுட்டோம். இப்போ எங்களுக்கு தேவை விடுமுறை நாள், லீவு நாள். பௌர்ணமியில் கல்யாணம் பண்ணக்கூடாது. எங்கேன்னு தேடி பார்த்து பௌர்ணமி தான் பிடிப்பாங்கன்னா லீவு நாள் வசதியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பௌர்ணமியா, சனிக்கிழமை லீவா, ஞாயிற்றுக்கிழமை லீவா, வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுருவோம், வர்றவங்க சனி ஞாயிறு நின்று போவாங்க என்று இவ்வாறு சிந்திக்கிறோம். தவிர அந்த ஆயிரங்காலத்து பயிரங்கிற அந்த பொண்ணு மாப்பிளுடைய வாழ்க்கை, அவர்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக குழந்தை குட்டிகளை பெற்று சிறப்பாக வாழ வேணும் என்றால் அவருடைய நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நாள் பார்க்க வேண்டும். இந்த நாட்கள் பார்க்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நாட்களாக
பொருத்தமான நாட்களாக, நட்சத்திரத்துக்கு பொருந்துகிற நாளாக பார்த்து திருமணத்தை செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். வருகின்ற சனிக்கிழமை எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 45வது ஆண்டை முன்னிட்டு சர்வதேச இந்து மத குருபடமும் இணைந்து மாபெரும் ஆன்மீக பெருவிழாவை ஏற்பாடு செய்திருந்தோம். சனிக்கிழமை நடைபெறும் என முன்னர் பல ஊடகங்கள் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நாட்டில் சூழல் அசாதாரண சூழ்நிலை காரணமாக எதிர்வருகின்ற சனிக்கிழமை 11ஆம் தேதி இந்த ஆன்மீக பெருவிழா நடைபெற மாட்டாது. திகதி பின்போடப்பட்டிருக்கிறது. பின்னர் இந்த ஆன்மீக பெருவிழாவுடைய திகதி, கிழமை, நேரம் அனைத்தும் பின்னர் அறிவிக்கப்படும் என்ற நல்ல செய்தியையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைவேறும் பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.